அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுனாமி. சரியா? சுனாமி அப்படின்னா என்ன மொழி சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பான் மொழி சொல்லாகும். ஜப்பான் நாட்டில் அடிக்கடி சுனாமி ஏற்படும். அந்த உள்ளூர் பகுதி மக்களால் மிகப்பெரிய அந்த ஆழி பேராலைகளுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் சுனாமி என்பது. இந்த சுனாமி என்பது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26, 2004 இந்தோனேஷியா நாட்டின் சுமத்ரா தீவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட ஒரு பூகம்பத்தின் காரணமாக அந்த சுனாமி உருவானது. இதுல 2,30,000 பேர் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. இதுல அதிக அளவு பாதிக்கப்பட்ட நாடு எது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தான். சரிங்களா? இந்த மாதிரி இந்த சுனாமி என்பது முன்கூட்டியே, அதாவது சுனாமி வரப்போகுது என்பதை முன்கூட்டியே அறிவிப்பதற்காக இந்தியாவில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பின் பெயர் என்ன என்பதுனா இந்திய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் என்று அழைக்கப்படும். சரிங்களா? இந்த அமைப்பானது 2007 அக்டோபர் 15 அன்று உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையிடம் ஹைதராபாத்தில் அமைந்திருக்குது. சரிங்களா? இதை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்காய்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரியா? INCOIS, இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் சொல்லுவாங்க. இந்த இன்காய்ஸ் நிறுவனம் 1999 அன்று உருவாக்கப்பட்டது. இதற்கு கீழே தான் அந்த இந்திய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் உருவாக்கப்பட்டது 2007. இதற்கு பிறகு சுனாமி ஏற்பட்ட பிறகு. சரிங்களா? இப்போ சமீபத்தில் கூட நேற்று தினத்தில் கூட ஜப்பான் நாட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 7.3 அளவிற்கு ரிக்டர் ஸ்கேலில் பதிவானது. அங்கேயும் சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. 2004 ஏற்பட்ட அந்த கடலுக்கு அடியில் ஏற்பட்ட பூகம்பத்தில் 9.3 என்ற அளவில் ரிக்டர் ஸ்கேல் பதிவானது அந்த பூகம்பம். சரிங்களா? இதுதாமே சுனாமி தொடர்பான செய்திகள். இன்றைய பதிவிற்கான கேள்வி, சுனாமி எப்போது ஏற்பட்டது? சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை அந்த முன்னெச்சரிக்கை மையமானது எங்கு தலைமையிடத்தை கொண்டுள்ளது? மறக்காம பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க.